ஹலோ வணக்கம். இங்கிலீஷில் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க. நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருக்கலாம். நீங்கள் இப்படி இருந்தீங்க அப்படின்னு சொன்னால், இங்கிலீஷை வந்து ஈஸியாக சொல்லிக் கொடுக்குற யூடியூப் சேனல் இது. இந்த சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக வரீங்க அப்படின்னு சொன்னால், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷில் ஒரு 60லேருந்து 70% ஆஃப் வேர்ட்ஸ் வந்துட்டு லாட்டின்லேருந்து க்ரீக்லேருந்து வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வந்திருக்கு. ஸோ அதை ஒரு அண்டர்லைன் லாங்குவேஜாக வச்சுக்கிட்டு இங்கிலீஷில் நிறைய வார்த்தைகள் வந்து வந்திருக்கு. ஸோ அதில் ஒரு வார்த்தை தான் வந்து சைடு அப்படிங்கிறது. ஸோ சைடு அப்படின்னு சொன்னால் லாட்டினில் வந்து கொல்றது அப்படின்னு சொல்லி பொருள். ஸோ டு கில் அப்படிங்கிறது. ஸோ சைடு அப்படிங்கிறத வந்து சஃபிக்ஸாக வச்ச ஒரு 15 வேர்ட்ஸ் தான் வந்து இன்னைக்கு வந்து லேர்ன் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வார்த்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சூசைடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சூசைடு அப்படின்னு சொன்னால் என்னென்னா, சைடு அப்படின்னு சொன்னால் லாட்டினில் வந்து கொல்றது. சூசைடு அப்படின்னா எஸ்யூஐ சூய் அப்படின்னு சொன்னால் லாட்டினில் வந்து செல்ஃப் அப்படின்னு சொல்லி, அதாவது தன்னை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. ஸோ அவங்களே வந்து கொல்றது வந்து சூசைடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ செகண்ட் வேர்டு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜெனோசைடு. ஸோ ஜெனோ அப்படின்னு சொல்லி சொன்னால் என்னென்னா, ஒரு பீப்புள், ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், ஒரு இனம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஒரு இனத்தையே வந்து கொல்றது வந்து ஜெனோசைடு அப்படின்னு சொல்லி சொல்கிறது. ஓகே. மூணாவது வார்த்தை ஜெர்மிசைடு அப்படின்னு சொல்லி சொல்கிறது. ஸோ ஜெர்ம் ப்ளஸ் சைடு அப்படின்னு சொல்லி பிரிச்சுட்டு ஜெர்ம் அப்படின்னு சொல்லி சொன்னால் என்னென்னா கிருமிகள். ஸோ இது வந்து லாட்டினில் வந்து ஜெர்ம் அப்படின்னு சொன்னால் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ கிருமிகள், அந்த கிருமிகளை கொல்றது வந்து ஜெர்மிசைடு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற ஹார்பிக், லைசால் இது எல்லாமே வந்து ஜெர்மிசைட்ஸ் தான். அடுத்த வார்த்தை, நாலாவது வார்த்தை இன்செக்டிசைட்ஸ். ஸோ இன்செக்ட் அப்படின்னு சொல்லி லாட்டினில் வந்து இன்செக்ட்ஸ், அதாவது பூச்சிகள் அப்படின்னு சொல்லி அர்த்தம் தமிழில். ஸோ அந்த பூச்சிகளை வந்து கொல்றது வந்து இன்செக்டிசைட். அதாவது அந்த பூச்சிகளை கொல்றதுக்கு ஒரு ஏஜென்ட் இல்லைன்னா ஒரு மருந்து, ஒரு லிக்விட் வந்து யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் வந்து இன்செக்டிசைட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வயலில் வந்து நம்ம செடிகளில் பூச்சிகள்லாம் வந்து எதோ அரிக்காமல் இருக்கிறதுக்கு வந்து நம்ம இன்செக்டிசைட்ஸ் வந்து அப்ளை பண்ணுவோம். ஸோ அதான் வந்து இன்செக்டிசைட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இன்செக்டிசைட். நெக்ஸ்ட் வந்து பெஸ்டிசைட். ஸோ இன்செக்டிசைட், பெஸ்டிசைடு இதுக்கு வந்து பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. ஸோ இன்செக்டிசைட் அப்படின்னு சொன்னால் இன்செக்டை வந்து கொல்றது. பெஸ்டிசைட் அப்படின்னு சொன்னால் பெஸ்ட்டு கொல்றது. பெஸ்ட் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொன்னால் டிசீஸ் அப்படின்னு சொல்ல அர்த்தம். ஸோ டிசீஸ், ஒரு பிளேக், இதை தான் வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஒரு செடியில் வந்துட்டு அந்த இலையில இல்லைன்னா ஒரு தண்டில் வந்து ஏதாவது ஒரு நோய் வந்துருச்சு, அந்த நோயை வந்து தடுக்கிறதுக்கு வேண்டி ஒரு ஏஜென்ட் இல்லைன்னா ஒரு மருந்தை வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதுதான் வந்து பெஸ்டிசைட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்த வார்த்தை, ஆறாவது வார்த்தை வந்து ஹெர்பிசைட். ஹெர்ப் ப்ளஸ் சைடு, இதை வந்து நம்ம வந்து டிவைட் பண்ணால் ஹெர்ப் அப்படின்னு சொன்னால் என்னென்னா லாட்டினில் வந்துட்டு பிளான்ட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ ஹெர்பிசைட் தேவையில்லாத ஒரு பிளான்ட்ஸை வந்து நம்ம வந்து அழிக்கிறது, டெஸ்ட்ராய் பண்ணுறது தான் வந்து ஹெர்பிசைட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ தமிழில் இது வந்து களைக்கொல்லி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ ஒரு இடத்துல வந்துட்டு தேவையில்லாத ஒரு செடிகள் முளைச்சிருக்கு, ஒரு புல் முளைச்சிருக்குது, அதை வந்து ஒரு ஏஜென்ட் இல்லைன்னா ஒரு மருந்தை யூஸ் பண்ணி அதை கொன்னால், அதை வந்து அழிச்சா அது வந்து ஹெர்பிசைட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்து வந்து ஹோமிசைட். செவன்த் வேர்டு வந்து ஹோமிசைட். ஹோமிசைட் அப்படின்னு சொன்னால் என்னென்னா ஹோமோ ப்ளஸ் சைட். ஹோமோ அப்படின்னு சொன்னால் லாட்டினில் ஹியூமன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ ஒரு ஹியூமனை வந்து கொல்றது வந்து ஹோமிசைட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்த வார்த்தை இன்ஃபான்டிசைட். இன்ஃபான்டிசைட், இன்ஃபான்ட் அப்படின்னா என்னன்னா லாட்டினில் யங் சைல்டு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஒரு சின்ன குழந்தை, ஒரு வயசில் சின்ன குழந்தை அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இந்த குழந்தைகளை வந்து கொல்றது வந்து இன்ஃபான்டிசைட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இன்ஃபான்டிசைட். நைன்த் வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா மேட்ரிசைட். மேட்ரிசைட் இதை வந்து நம்ம டிவைட் பண்ணி பார்த்தோம்னா, ஸ்ப்ளிட் பண்ணி பார்த்தோம்னா, மேட்டர் அப்படிங்கிறது வந்து மதர் அப்படிங்கிறது வந்து லாட்டினில் வந்து மதர், அதாவது நம்ம அம்மாவை வந்து குறிக்கக்கூடியது. ஸோ நம்ம அம்மாவை வந்து கொல்றது வந்து மேட்ரிசைட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து 10வது வார்த்தை என்னன்னா பேட்ரிசைட். ஸோ பேட்ரிசைடை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி பார்த்தோம்னா பேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு லாட்டினில் ஒரு வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தைக்கு மீனிங் என்னென்னா ஃபாதர். ஸோ ஃபாதரை வந்து கில் பண்ணுறது, கொல்றது வந்து பேட்ரிசைட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பேட்ரிசைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாரிசைட். ஸோ PARRICID. பாரிசைட் அப்படின்னு சொன்னால் என்னென்னா பாரிசிடா அப்படின்னு சொல்லி லாட்டினில் ஒரு வேர்டு இருக்குது. அது என்ன, அதுக்கு மீனிங் என்னென்னா க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்கள வந்து கில் பண்ணுறது. ஸோ க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்னா
மேக்ஸிமம் வந்து மோஸ்ட்லி வந்து பேரண்ட்ஸ், அவங்க பேரண்ட்ஸை வந்து கொண்டு வந்து பேரிசைட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு யுக்சோரிசைட். யுக்சோரிசைட் அப்படின்னு சொன்னது என்னென்னா, யுக்சோர் அப்படிங்கிற ஒரு லாட்டின் வேர்டு இருக்குது. அந்த லாட்டின் வேர்டுக்கு மீனிங் என்னென்னா ஒய்ஃப். ஸோ ஒய்ஃபை வந்து கில் பண்ணுறது வந்து யுக்சோரிசைட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்து 13th வேர்டு என்னென்னா ரிஜிசைட். ரிஜிசைட் அப்படிங்கிறத ஸ்ப்ளிட் பண்ணால் ரெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து மீனிங் எடுத்துக்கலாம். ஸோ ரெக்ஸ் அப்படின்னு சொன்னால் லாட்டினில் கிங் அப்படின்னு சொல்லி வந்து மீனிங். ஸோ ஒரு கிங்கை வந்து மர்டர் பண்ணுறது, ஒரு கொலை பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரிஜிசைட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 14th வேர்டு என்னென்னா ஓவிசைட். ஓவிசைட் அப்படிங்கிறத வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணால் ஓவம் ப்ளஸ் சைட். ஸோ ஓவம் அப்படின்னு சொன்னால் லாட்டினில் எக் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். ஸோ எக், ஒரு பொருள் வந்து எக்காக இருக்கும்போதே வந்து அதை வந்து கில் பண்ணுறது வந்து ஓவிசைட் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் ஒரு ஒரு காக்ரோச் வந்து முட்டை வச்சுருக்கு, ஒரு பள்ளி முட்டை வச்சுருக்கு, இல்லை மஸ்கிட்டோஸ் வந்து சீவேஜில் வந்து டிச்சு, அதாவது முட்டை வச்சுருக்கு, இதெல்லாம் வந்து நம்ம கில் பண்ணுறதுக்கு ஒரு ஏஜென்ட் இல்லைன்னா மருந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதை வந்து ஓவிசைட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது மட்டும் இல்லை, எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் அதை வந்து முட்டையிலேயே கொண்டது வந்து ஓவிசைட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து ஃப்ராட்ரிசைட். ஃப்ராட்ரிசைட் ஃப்ராட்ரிசைட் அப்படின்னு சொன்னால் என்னென்னா, இங்கே வந்து ஃப்ராட்டர் அப்படிங்கிறது வந்து லாட்டினில் வந்து பிரதர் அப்படிங்கிறது மீனிங். ஸோ ஒரு பிரதரை, அவங்களுக்குள்ள ஒரு பிரதரையே வந்து தன்னுடைய பிரதரையே வந்து கில் பண்ணுறது வந்து ஃப்ராட்ரிசைட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பிரதருக்கு மட்டும் கிடையாது, இது வந்து சிஸ்டருக்கும் தான். அதாவது ஒரு சகோதர கொலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சொத்துக்காக ஒரு குடும்பத்தில் வந்து சண்டை போட்டுட்டு பிரதர்ஸை வந்து பிரதரையே வந்து கில் பண்ணுறது இருக்கு இல்லையா, ஒரு சகோதரர்கள் வந்து கொலை பண்ணுறது வந்து ஃப்ராட்ரிசைட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஒரு ரீகேப் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்து சூசைட், ஜெனோசைட், ஜெர்மிசைட், இன்செக்டிசைட், பெஸ்டிசைட், ஹெர்பிசைட், ஹோமிசைட், இன்ஃபான்டிசைட், மேட்ரிசைட், பேட்ரிசைட், பாரிசைட், இக்ஸோரிசைட், ரெஜிசைட், ஓவிசைட், ஃப்ராட்ரிசைட். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கண்டினியூஸாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து இந்த எல்லா வேர்ட்ஸையுமே வந்து மெமரி பண்ணும் அப்படிங்கிறது வந்து அவசியம் இல்லை. ஸோ இனிமேல் வந்து நீங்கள் சைட் அப்படிங்கிற ஒரு வேர்டை பார்த்தாலே வந்து ஈஸியாக வந்து மீனிங் வந்து கண்டுபிடிச்சிருவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இதே மாதிரி வீடியோ வந்து தொடர்ந்து நான் வந்து போடணும் அப்படின்னு சொன்னால், இந்த சேனல் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் வந்து பார்க்கணுன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா